Okay, fine. So, Medifarm அகாடமியோட எக்ஸ்டர்னல் ஃபார்மஸ் கோர்ஸுக்கும் அவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ என் பேர் வந்து மஹமூத் லெப்பே முகமது சமீம். நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஹானர்ஸ் பிஃபார்ம் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதோட வந்து எஸ்என்எம்சி ரெஜிஸ்டர்டான கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்டை வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். என் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கு. ஸோ உங்களோட கோர்ஸ் ஃபுல்லாகவே என் மூலம்தான் கோஆர்டினேட் ஆகும். ஸோ என்னோட சேர்ந்து சில வேறு லெக்சர்ஸ் மாறும். உங்களுக்கு மிச்ச மிச்ச சப்ஜெக்டுகள் வந்து ஆஹ், அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கு எஸ்என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக தான் பார்க்க இருக்கிறோம். எப்படி இந்த முறை போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு நீங்க அதில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. ஸோ ஸோ ஆல்ரெடி இந்த என்னோட கிளாஸுக்கு வார ஆட்களும் இருப்பீங்க, சரி புதுசாக ஜாயின் ஆகின ஆட்களும் இருப்பீங்க. ஸோ நான் நம்மளோட கோர்ஸை பற்றி, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபார்மசியை பற்றி ஓவராலான சின்ன ஒரு ஐடியா உண்டு தந்துட்டு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற சம்பந்தமான டீட்டெயில்ஸுங்க பார்க்க போவோம். ஓகே, ஃபைன். ஃபைன். ஸோ நம்மளோட கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரடக்ஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்ன, ஸ்ரீலங்காவில் என்னென்ன ஃபார்மசிகள் இருக்கு, அடுத்தது நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் ஆகணும்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அதோட சேர்ந்து வர உங்களோட கோர்ஸ்ட கரிக்குலம் என்ன, அதோட டியூரேஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் നമ്മുടെ ക്ലാസ്സസിൽ നടക്കുന്ന ക്ലാസ്സസിന്റെ കോഴ്സ് ഡെലിവറി മെത്തേഡ് അതിന്റെ പേയ്മെന്റ് ഡീറ്റെയിൽஸ் லெக்சர் பேனல்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம சின்னதா ஓவராலா பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஃபைன். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்னன்னு சொல்லி ஜஸ்ட் சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் ஆக போகிறது எக்ஸ்டர்னல் ஃபார்மசி அல்லது நீங்கள் செய்ய போகிற கோர்சஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபார்மசி அல்லது அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு இருக்கி. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹெல்த் ப்ரொஃபஷனல் எல்லாருமே இந்த மெடிக்கல் கவுன்சில் அதே மாதிரி ஸ்ரீலங்கன் சில செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் வந்து ரெண்டு அமைப்பு இருக்கு, சரியா? ஸோ இது ரெண்டுலையும் வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆக வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் அப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க இப்போ நீங்க போய் ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல உங்களுக்குரிய எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரொசஸ்களை வந்து கண்டக்ட் பண்றது இந்த செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில், சரியா? ஸோ இவங்கெல்லாம் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் ரெஜிஸ்டர் ஆக போறீங்க, சரியா? ஸோ அது எப்படி செய்ய போறோம் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அவங்க மெடிக்கல் கவுன்சிலால வந்து செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூணு விதமா நடக்கும். அது ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் வைவான்னு சொல்லி மூணு காம்பவுண்ட் இன்னைக்கு. ஸோ அந்த மூணு காம்பவுண்டும் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா வந்து செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால வந்து ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் சொல்லி ஒரு கேட்டகரியில வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. லீகலா நீங்க ஸ்ரீலங்கால ஒரு ஃபார்மசிஸ்டா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, சரியா? ஸோ அது உங்களோட சர்டிபிகேட். நெக்ஸ்ட் நீங்க ஒரு லைசன்ஸ் எடுக்க போறீங்க. ஸோ லைசன்ஸ் வேற, உங்களோட சர்டிபிகேட் என்கிறது வேற. ஸோ லீகலா ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய ப்ரொசஸ் தான் சிலங்கன் மெடிக்கல் கவுன்சில் தரும். இப்ப நீங்க ஒரு ஃபார்மசி ஓபன் பண்ண போறீங்க அல்லது உங்களோட ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே ஒரு ஃபார்மசி ரன் ஆக போதும், அதாவது நம்ம ஃபார்மசி ரெண்டல் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மசி கீழே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டர் ஆகணும்னா உங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்றது என்எம்ஆர்ஐங்கிற அமைப்பு, நேஷனல் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிற அமைப்பு. இவங்க தான் உங்களுக்கு ஃபார்மசி ரன் பண்றதுக்குரிய அல்லது நீங்க ஒரு ஃபார்மசிக்கு உங்க லைசன்ஸை ரெண்டல் பண்றதுக்குரிய லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ லைசன்ஸ் இவ்வளோ நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களோட சர்டிபிகேட் என்கிறது வேற, லைசன்ஸ்ங்கிறது வேற. ஸோ லைசன்ஸை இஷ்யூ பண்றார்கள் என்ன மாதிரி உங்களோட சர்டிபிகேட் நீங்க ஒரு லீகலான குவாலிஃபைடான ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகிற அந்த வழி வந்து அந்த ஒர்க்கர்ஸ் செய்யறார்கள் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்.
சரி. ஸோ லைசன்ஸையும் சர்டிஃபிகேட்டையும் குழப்பிக் கொள்ளாதீங்க. ஸோ அதைத்தான் நான் இவ்வளோத்த ஆரம்பத்திலேயே சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். ஆரம்பத்தில் இப்போ லாஸ்ட் கரிக்குலம் படி இந்த 2 இயர்ஸ் வந்து 20 மந்த்தாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 20 மந்த் நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் டேட்ல இருந்து 20 மந்த் நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து சிட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபார்மசி பற்றிய சின்ன ஒரு ஓவரால் ஐடியா. ஃபைன். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்டுகள் உங்களுக்கு எதுவும் கொஷனுக்கு பண்ணணும்னா இந்த செஷனில் எண்டிங்கில் வந்து கேளு. ஓகே. இப்போ வேணுமென்னா டவுட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இதான கூட எக்ஸ்டர்னல் ஃபார்மசியோட ஓவரால் வியூ. அடுத்தது ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்ன ஃபார்மசிஸ் டைப் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் கண்டக்ட் ஆகிற அந்த ஃபார்மசிக்கு பேர் வந்து சர்டிஃபிகேட் இன் எஃபிஷியன்சி ஃபார்மசி என்று சொல்லுவோம். இது தவிர்த்து வேற என்ன ஃபார்மசி இருக்குன்னா வந்து ஃபார்மசிஸ்ட் ஆகிற லீகலா ஃபார்மசிஸ்ட் ஆகிற வழி எதுன்னு கேட்டோம்னா சர்டிஃபிகேட் இன் ப்ரூஃபென்சி ஃபார்மசி சொல்லுவோம். இதைத்தான் நாம டிப்ளோமா ஃபார்மசி அல்லது ஹையர் நேஷனல் டிப்ளோமா ஃபார்மசி சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஒரு வழி மூலமாகவும் நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. இதை கண்டக்ட் பண்றது ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரியில வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஃபார்மசிஸ்டுகள் தேவைப்படக்குள்ள இந்த ஒரு வே மூலம் ஒரு ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகலாம். ஆனால் இது தற்போதைக்கு அவைலபிள் இல்லை. இது தவிர்த்து நீங்க ஒரு ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகணும்னா டிகிரி இன் ஃபார்மசி. ஸோ அதுக்கு நீங்க A-level ரிசல்ட்ஸை வச்சு ஸ்ரீலங்கா இருக்கிற 4 ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஜெய்புர, ஜஃப்னா, பேராதனிய, ரூபூர் 4 யூனிவர்சிட்டி மூலமும் நீங்க ரெஜிஸ்டர் ஆகிக்கொள்ள முடியும். ஓகே. அது தவிர்த்து பிரைவேட் யூனிவர்சிட்டிகள் இருக்கு. ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி லிங்கன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட் யூனிவர்சிட்டிகள் இருக்கு. சாரி, பிரைவேட் யூனிவர்சிட்டிகள் இருக்கு. ஸோ இதுல நீங்க டிகிரி வாங்கி கொள்ள முடியும். சரி. ஒரு ஓப்பன் மூலமா அல்லது லிங்கன் யூனிவர்சிட்டி மூலம் டிகிரி ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா லீகலா வந்து ஃபார்மசிஸ்டா நீங்க மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் ஆகணும்னா முடியாது. ஸோ அதுக்குரிய அப்ரூவல் வந்து இன்னும் கொடுப்பதில்ல ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கும் லிங்கன் யூனிவர்சிட்டிக்கும். சரியா? ஸோ நீங்க இப்ப அங்க படிச்ச ஆட்கள் வந்து ஃபார்மசிஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒன்றுவே அந்த சர்டிஃபிகேட் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணணும், அல்லது ஆஹ், so அதன் மூலம் அவங்க லீகலா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டிகிரியே முடிக்கலாம். இப்ப நீங்க எஃபிஷியன்சி நீங்க இப்ப இந்த 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் டிகிரி வேணுமானா நீங்க டிகிரி செஞ்சு கொள்ளலாம். உங்களோட லெவல் அப்ப நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளணும்னா நீங்க வேணுமானா இந்த 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன்லயோ அல்லது லிங்க்லயோ வந்து டாப் அப் டிகிரியா வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். சரியா? ஸோ அதன் மூலம் நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். ப்ரைவேட்லயோ அல்லது ஓப்பன்ல நீங்க செய்றீங்கன்னா லீகலா வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க முதல் சர்டிபிகேட் மூலம் எஃபிஷியன்சி மூலம் தான் நீங்க ரெஜிஸ்டர் ஆகலாம். சரியா? அதுவும் ஒரு நினைப்பு இருக்கு, டவுட்டா இருக்கிற விஷயம். ஸோ சர்டிபிகேட் லெவல் கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா வந்து ரெஜிஸ்டர் ஆகலாம், அல்லது டிகிரி வே. ஸோ அதுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ இப்போதைக்கு அவைலபிள் ஆகிற மெத்தட் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த எஃபிஷியன்சியும் டிகிரி லெவலும் தான். ஸோ டிகிரி லெவல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி மூலம் போனால் தான் உங்களுக்கு லீகலா வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆக முடியும் டிகிரி இன் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி. அது தவிர்த்து நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆக போனீங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்டர்னல் ஃபார்மசி மூலம் சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி மூலம் நீங்க ஒரு அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டா வந்து ரெஜிஸ்டர் ஆக கொள்ள முடியும். சரியா? ஸோ நான் உங்களுக்கு வார அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 பேருக்கும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வரும். ஆனா உங்களோட குவாலிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இது சர்டிஃபிகேட் லெவல்ல இருக்கும். டிகிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசிஸ்ட் இருக்கும். இது சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசிஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இது இவ்வளவு தான் உங்களுக்குரிய ஃபார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு டிஃபரன்ஷியேட். ஓகே ஃபைன். ஸோ நீங்க இந்த ஃபார்மசிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஃபார்மசிங்கிறது ஒரு வைல்டான ஃபீல்ட். இப்போ நீங்கள் இப்போ எக்ஸ்டர்னல் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் கம்யூனிட்டி ஃபார்மசி தான். அதாவது உங்களோட அவுட் சைட் இருக்கிற ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி தவிர்த்து அவுட்டாக இருக்கிற அந்த ஃபார்மசிலாம் நம்ம கம்யூனிட்டி ஃபார்மசி சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களோட லைசன்ஸை கொடுத்தோ அல்லது நீங்களும் ஒர்க் பண்ணியோ வந்து அதை செஞ்சு கொள்ளலாம். ஸோ இது தவிர்த்து நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சைட்லேயோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டாக.
அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்ல முக்கியமான அமைப்பு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டோட அமைப்பு நம்ம நாட்டில் இல்லை, ஃபாரின் கண்ட்ரிகளில் இருக்கு. நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்கள் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட் அப்படி கண்ட்ரிகளில் போனீங்கன்னா, ஸோ டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அதுக்குரிய மருந்துகளை வந்து ஃபார்மசிஸ்ட் தான் கொடுப்பாரு. ஸோ அதை ஒரு டைப் ஆஃப் இருக்கு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனை எட் பண்ணி போனீங்கன்னா இதுகளில் வந்து நீங்க டெவலப் ஆகிக்கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு ரிசர்ச்சர்ஸை ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்மா கம்பெனிகளில் வந்து ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, சரியா? குவாலிட்டி கண்ட்ரோல், ரெகுலேட்டரி குவாலிட்டி அசூரன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதுகளில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். அதை தவிர்த்து நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டர் என்எம்ஆர்ல கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு ஃபார்மசிஸ்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனீங்க, சரியா? ஸோ இது ஒரு வைட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சைட் போனீங்கன்னாலே வந்து நல்லா வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி தான் மிச்சமாயிருக்கிற மித்த சைட் எல்லாமே, சரியா? ஸோ இது வந்து இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க, வேற கோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எஃபிஷியன்சி, இந்த அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் வே ஏர்ன் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி நீங்க உங்களோட ஃபார்மசிஸ்ட் குவாலிஃபிகேஷனை எடப்ட் பண்ணி கொள்றதுக்கும், சரியா? இப்போ நார்மலா இந்த லைசன்ஸ் ரெண்டலுக்கு வந்து நார்மலா 50 to 60,000 வரை மந்த்லி பேமெண்ட் வந்து பே பண்றாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அதை நீங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா மோர் தென் 1 lakh 150 லேக்ஸுக்கு மேல ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும் ஒரு ஃபார்மசிஸ்டா நீங்க ரெஜிஸ்டர் ஆகிறது மூலம். ஸோ ஒரு பிக் ஏர்னிங் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனலை டெவலப் பண்றதுக்குரிய ஒரு ஹெல்த் ரிலேக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபீட் தான் வந்து ஃபார்மசிஸ்ட் மற்ற ஃபீல்டுகளோட ஒப்பிடக்குள், சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், மெடிசினுக்கு அடுத்தது ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டானா வந்து ஃபார்மசிஸ்ட் தான், சரியா? ஃபார்மசி கம்ப்ளீட் பண்றது தான். ஆனால் உங்களோட எக்ஸ்டர்னல் வந்து அவ்வளோ டீப்பா இல்லை. டிகிரி லெவல் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரியா? எக்ஸ்டர்னலுக்கும் டிகிரிக்கும் என்ன சொல்ல பெரிய ஒரு கேப் இருக்கு. அந்த என்ன சொல்றது, அதில் ப்ராக்டிக்கல் காம்பவுண்ட் அடிக்கலாம், அல்லது அதில் இப்போ முக்கியமான ஃபார்மகாலஜி அடிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய டீப்பான இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யலாம், இஷ்யூ ஒன்று இல்லை. உங்களோட குவாலிஃபிகேஷன் எட் பண்ணி கொள்றதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா மெடிசனுக்கு அடுத்தது ஒரு ஹார்டஸ்ட் சப்ஜெக்டான வந்து ஃபார்மசி தான், சரியா? ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃபார்மசிஸ்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, கட்டாயம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் கம்ப்ளீட் பண்ணாலும் ஃபியூதரா வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணதுக்கு ஒரு டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க, சரியா? ஃபைன். ஸோ இது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அடுத்தது இதில் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட இருக்கணும். அதே மாதிரி ஓ லெவலில் வந்து உங்களுக்கு 6 பாஸ், சரியா? இங்கிலீஷோட சேர்த்து 6 பாஸ் இருக்கணும். அதே மாதிரி ஏ லெவலில் வந்து கெமிஸ்ட்ரியில் எக்ஸ் பாஸோட இன்னும் மேலே இந்த மாதிரி 2 பாடங்கள் ஒரே செட்ல இருக்கணும். அது பாடங்கள் வந்து பயாலஜி இருக்கலாம், பொட்டனி, ஜூலஜி, பிசிக்ஸ், எக்ரிகல்ச்சர், ஏதாவது ஒரு பாடங்கள் இருக்கலாம். கெமிஸ்ட்ரியோட 2 பாடம் மேலதிகமா எக்ஸ் பாஸ் இருந்தா போதும். எஸ் பாஸ், 3 இயர்ஸ் பாஸ் இருந்தா ஓகே, நீங்க எக்ஸ்டர்னலா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. ஆனா நீங்க இப்ப டிகிரி செய்ய போனீங்கன்னா ஓப்பன்ல வந்து சி கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில சி கேட்பாங்க. ஆஹ் அதே மாதிரி 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்க சி இல்லைண்டா, சி இல்லைன்ற ரீசன் வந்து நீங்க எக்ஸ்டர்னல் ஃபார்மசி மூலம் நீங்க எக்ஸ்டர்னல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வந்து அந்த டாப் அப் டிகிரி செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபார்மசி மூலமும் நீங்க டாப் அப்பை செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்களா?
ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபார்மசிக்கு ரேஷியோ இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது உங்களோட கோர்ஸ் கரிக்குலம் அதோட டியூரேஷன் எப்படி இருக்கும் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 3 காம்பவுண்ட் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் 20 மந்த் நீங்கள் எக்ஸாம் சிட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலர் வந்து எக்ஸாமினேஷன் கால் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு இயர்லி வந்து 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று டிசம்பர் அண்ட் ஆகஸ்ட் அந்த டைமில். சரியா? ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் 20 மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே. ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஸோ அது பார்ட் 1 பார்ட் 2 என்ற ஒரு ஃபார்மட் நடக்கும். பார்ட் 1 வந்து எம்சிக்யூ. ஸோ அதில் வந்து 50% மேலே மார்க்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். பார்ட் 2 வந்து எஸ்ஏ எஸ்சிக்கு கொஷன் சொல்லுவோம். அதுலேயும் வந்து 50%க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கும். ஓவரால் வந்து 40% உங்களுக்கு மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் வைவா காம்பவுண்டுக்கு எலிஜிபிள். சரி. ஸோ இதுதான் ரிட்டன் எக்ஸாம். அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல். ஸோ இது ப்ராக்டிக்கல்ண்டா நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்ட தேவையில்லை. இது ஒஸ்பி எக்ஸாம்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஷனரி இருக்கும். ஒரு 20 ஸ்டேஷனரி இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு சாம்பிள்கள் ஒவ்வொரு சில கொஸ்டின்கள் கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஷனில் ஒவ்வொன்றிலையும் போய் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தருவாங்க. அது இல்லை என்ன இருக்கேன்னு சொல்லி போய் ஒரு ரிட்டனாக எழுதுறது தான். அதை பார்த்து அதில் போய் என்ன இருக்கேன்னு சொல்லி எழுதுறது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் காம்பவுண்டாக வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் டைம் நடக்கும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி இதுலேயே நீங்கள் பாஸ் ஆனது உங்களுக்கு வைவா எக்ஸாமினேஷன் நடக்கும். சரியா? இதில் வந்து உங்களுக்கு டிரெக்டாக வந்து ஒரு எக்ஸாமினர் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாரு. நீங்கள் ஃபார்மசிஸ் ரிலேட்டடாக நீங்கள் படித்த விஷயங்கள் சம்மந்தமாக தான் உங்களுக்கு கொஷின் கேட்கும். ஸோ இது ஃபைனல் வைவா காம்பவுண்ட். ஸோ இது மூணுலேயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து சாரி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. செலன் மெடிக்கல் கவுன்சில். ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லீகலாக ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்மசிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லைசன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இதோட ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 15,000 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 5,000. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் ரீகரெக்ஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இது எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் இந்த இருக்கிற பேமெண்ட் தான். எக்ஸாமினேஷனுக்கு 15,000 பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 3,500 மெடிக்கல் கவுன்ஸுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இது அடுத்தது வந்து இந்த பாடம் கூட சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து இவ்வளோ சிலபஸ் கண்டென்ட்டும் அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ முதலாவது வந்து ஃபொரன்சிக் ஃபார்மசி வந்து அதில் ஒரு டாப்பிக்காக வரும். ஸோ இதில் வந்து ஃபார்மசியோட ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஃபார்மசியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்மசியில் இருக்கிற லோ அண்ட் எத்திக்ஸ் அதெல்லாமே வந்து இதில் வரும். சரியா? அடுத்தது வந்து ஃபார்மசூட்டிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது ஃபார்மசூட்டிஸ் என்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் மருந்துகள ப்ரிப்பரேஷன்ஸ் அதே மாதிரி அதில் இருக்கிற ஃபார்முலேஷன்ஸ் மருந்துகள் எப்படி நாம டிவைட் பண்ணலாம் அதுகள் சம்பந்தமாக வந்து ஃபார்மசூட்டிஸ்ங்கிற டாபிக்ல வந்து படிப்போம். அதே மாதிரி மைக்ரோபயாலஜி இம்யூனாலஜி. ஸோ இதில் வந்து anatomy physiology சம்பந்தமான விஷயங்கள் படிப்போம். சரியா? ஸோ இதில் இருக்கிற பேசிக்காக ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே மெடிக்கல்ல இருக்கிற சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து ஹியூமன் anatomy நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி அப்படி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் அதே மாதிரி மைக்ரோபயாலஜி நுண்ணங்கியல் சம்பந்தமாக படிக்கிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி ஃபார்மகோக்னசிங்கிற அமைப்பு பிளான் பேஸ்ல இருந்து எடுக்கப்படுற மருந்துகள் சம்பந்தமா வந்து இந்த ஃபார்மகோக்னசியில வந்து படிப்போம். அடுத்தது நீங்க முக்கியமா படிக்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் வந்து ஹெல்ப் ஆகிக்கிறது. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ப்ரொசஸ்லயும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வர்றது இந்த ஃபார்மகாலஜில. ஸோ இதுல தான் நீங்க ட்ரக்குகள் சம்பந்தமா மருந்துகள் சம்பந்தமா மருந்துகளை நம்ம எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணலாம் இதுகள் பத்தி வந்து ஃபார்மகாலஜில வந்து படிப்பீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதான் உங்களோட கோர்சஸ்ல
ஓவர்வியூ. ஜஸ்ட் நான் பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்றேன், டீப்பா வந்து போகல. ஓகே ஃபைன். ஸோ இதான் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. ஸோ எஃபிஷியன்சி ஃபார்மசி, டைப் ஆஃப் ஃபார்மசி, ப்ரூஃபன்சி ஃபார்மசி, அதே மாதிரி டிப்ளோமா, பிஎஸ்சி, பிஃபார்ம். சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் செய்ய போகிறது எஃபிஷியன்சி ஃபார்மசி தான். ஸோ யாராக இருந்தாலும் சர்டிஃபிகேட் செஞ்சாலும் சரி, டிப்ளோமா செஞ்சாலும் சரி, டிகிரி செஞ்சாலும் சரி, எல்லாருமே மெடிக்கல் கவுன்சிலில் தான் இஷ்யூ ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ அவங்கள தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து சாம்பிள் சர்டிஃபிகேட் இப்படி தான் நிற்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இவர்கிட்ட உங்களோட நேமிங் போட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு எப்போ இஷ்யூ ஆனதுன்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நம்பரோட உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். புரியுது? நீங்க இந்த எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் கவுன்சிலரை இஷ்யூ ஆகும். இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் நீங்க என்ன மாதிரில கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபார்மசி ரன் பண்றதுக்குரிய லைசன்ஸை வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதான் செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். இவங்க தான் நம்மளோட எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்றாங்க. அடுத்தது ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில். ஸோ இவங்க தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து மேற்கொள்றாங்க. சரியா? அடுத்தது நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி செய்வோம் சொல்லி பார்ப்போம். சரி. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யறதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்டா வந்து கூகுளில் போய் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் எஸ்எல்எம்ஸ்னு போய் டைப் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப் பேஜில் போய் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்மட் வரும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. எஸ்எல்எம்சி அடிங்க. ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அது போனீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ப்ராக்டிஷனர் இருக்குல்ல, ஃபார்மசிஸ்ட் என்கிறதுக்குள்ள போய் நிறைய ப்ராக்டிஷனர், எல்லா ப்ராக்டிஷனருமே இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ ஃபார்மசிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா ரெண்டு லிங்க் வந்து காட்டும். ஒன்று ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்டர், அதாவது பெர்மனன்ட் ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அதே மாதிரி அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டாக நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்கு. ஸோ இதே லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க, அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு அமைப்பு காட்டும். ஸோ இதில் வந்து நீங்க எப்படி யூனிவர்சிட்டிக்கு லிங்க் ப்ரொஃபைல், இப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண மாதிரி ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. சரி, இதான உங்களோட அக்கௌண்ட் யூஷர் நேமா அமையும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை லாகின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. சரியா? அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர், உங்களோட ஃபோன் கரண்ட்லி ஒர்க் ஆகிற மொபைல் நம்பர், அதே மாதிரி கரண்ட்லி ஒர்க் ஆகிக்கிற இமெயில். சரியா? வேற இமெயில் தான் கொடுத்துடாதீங்க. என்ன இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களோட ஃபோனில் லாகின் ஆயிருக்கோ அல்லது ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ற ஒரு இமெயில் ஐடியையும் மொபைல் நம்பரையும் கொடுங்க. சரியா? இதை மூலம் தான் உங்களுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபியூதரை வந்து நீங்க அடுத்தடுத்த ப்ரோசஸர் செய்யக்குள்ள. சரியா? அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்வேர்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. சரியா? அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல இந்த இமேஜ்ல தெளிகிற நம்பரையும் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ரிக்வஸ்ட் அவங்களுக்கு போகும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். சரியா? ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு லிங்க் போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் இந்த இமெயில் அட்ரஸ், உங்களோட பாஸ்வேர்ட், இது எல்லாமே திரும்ப கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட இமெயிலுக்கு, நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு ஒரு கோடு வந்து வரும். அல்லது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் வரும். இந்த லிங்கை வந்து இந்த லாகின் பண்ணுறதுக்கு ஒரு கோட் நம்பர். ஸோ அந்த கோட் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் ஆனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இதில் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன இமெயிலாக கொடுத்தீங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டாக கொடுத்தீங்க. ஸோ இது ரெண்டையும் கொடுத்து லாகின் ஆனீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ரைட். இப்பயே ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே
சப்மிட் பண்ண வேண்டி இருக்கு. சரியா? ஸோ உங்களோட ஃபுல் நேம் என்ன, அதே மாதிரி உங்களோட ஃபுல் நேம் இனிஷியலோட, அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடி, மெயில் ஜெல், அதே மாதிரி என்ஐசி நம்பர், உங்களோட கான்டாக்ட் நம்பர், நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தது, அதே மாதிரி உங்களோட வீட்டு அட்ரஸ் நம்பர். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் இந்த ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 2 இயர்ஸ் டைமில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ண மாதிரி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம். சரி, அதுக்கு தான் அந்த 20 மந்த் டைம் வந்து என்னத்துக்கு தராங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிற மாதிரி ஃபார்மசிஸ்ட் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்டா அதாவது அப்ரெண்டிஸ்டா வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டணும். சரியா? இதை வந்து லாஸ்ட் டைம் வந்து கம்பல்சரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு இபிஎஃப் இடிஎஃப் நம்பர்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கம்பல்சரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது கம்பல்சரி இல்லை, அது ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டி இருக்கிற பிள்ளைகளை வந்து அப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். சரியா? இது ஒரு லூப் ஹோல் மாதிரி இந்த ஃபார்மசி ரிலேஷன் ஆகுது. ஸோ அதை வந்து ஆப்ஷனல் ஆக்கிட்டாங்க. நீங்கள் கட்டாயம் இல்லை, நீங்கள் விரும்பினா ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபார்மசி ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் அவரோட நேம் என்ன, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அவரோட அட்ரஸ், அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபார்மசியோட பேர், அதோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் அதில் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அடுத்தது உங்களோட O லெவல் A லெவல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் அதை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கொள்ற பெட்டர். சம்டைம் வந்து இப்போ மெடிக்கல் கவுன்சில் வந்து ஃபுல் டைமாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க தானே அக்செப்ட் பண்ணிக்கொள்றாங்க. ஸோ இப்போ நீ வேறு ஃபீல்டில் இருந்து இதை ஃபாலோ பண்ணுறத வந்து அவங்க சம்டைம் எக்ஸப்ட் பண்ணலாம், எக்ஸப்ட் பண்ணாமலும் விடலாம். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி நேம் அல்ல நீங்கள் வேறு டிகிரிகள் செய்கிறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்களுக்கு காட்டாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் தான் ஃபுல் டைமாக செய்கிறேன்னு சொல்லி எட் பண்ணி கொள்ளணும். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ஒன்லைன் கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சில ஃபைல்கள் வந்து அவங்க அந்த இதில் அப்லோட் பண்ணணும். சரியா? உங்களோட ஆஹ், நீங்க இப்ப ஃபில் பண்ண அந்த கூகுள் ஃபார்ம், அதே மாதிரி உங்களோட பேமெண்ட் பண்ண ஸ்லிப், அது எடுத்துறது O லெவல் A லெவல் சர்டிஃபிகேட், இது எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த காட்டுது இல்லை, நீங்க இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ ஸ்லாட் டேட்ங்கிற ஒன்றா இருக்கும். அதாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு நாள் நீங்க அவங்க மெடிக்கல் கவுன்சிலுக்கு போய் சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ண டேட்ல இருந்தால் உங்களுக்கு 20 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த இன்டர்வியூ ஸ்லாட் சம்டைம் ஆல்ரெடியாகவும் கேட்கும், நேரத்தோடய கேட்கும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண இந்த ஏரியாவில் வந்து வரும், அல்லது நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். சரியா? ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும், இவரது இன்டர்வியூ ஸ்லாட் டேட் எங்களோட அமைப்பு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு அவைலபிளான டைம், அதே மாதிரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு போய் இன்டர்வியூனா ஒன்றும் இல்லை, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் போய் ஒரு சப்மிட் பண்ணணும், சப்மிட் பண்ணிட்டு வர்றது. சரி, அது ஒரு 5 மினிட்ஸ் டைம் அப்படித்தான் எடுக்கும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அந்த டைம்ல போய் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வர மட்டும் தான். சரி. ஸோ இது இதையும் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது ஃபார்மசிஸ்ட் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் எடுத்துக்கொள்ள முடியலை என்ற வந்து சம்டைம் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தாரேன். அப்படி உங்களுக்கு கண்டக்ட் பண்ண முடியலை, இந்த பீரியட் டைமுக்குள்ள முடியலைன்னா நீங்கள் இந்த ஃபார்மை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி வைங்க. இன்டர்வியூ டேட் ஸ்லாட் டைமுக்கும் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட்டை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா? எப்படியும் இப்போ போய் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க, ஃபுல்லாகவே சப்மிட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. மற்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வேணுமெண்டா புரோகிக்கிற டைமில் வந்து ஃபார்மசிஸ்ட் கண்டுபிடிக்கிறதோ அல்லது ஃபார்மசிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமெண்டா வந்து நீங்கள் மிச்சமாக இருக்கிற அந்த டைம் பீரியட்ல வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எப்படியும் இதை வந்து சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மந்த்துக்குள்ள. ஓகே. ஸோ இவ்வளோ வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ A லெவலில் நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுங்க, தனி சிங்கிள் ஃபார்மை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? டபுள் சைட் அடிக்காம இது எல்லாத்தையும் வந்து தனித்தனி ஒரு சைடை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அப்டேட்டட் ஃபார்மேட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்னில் இந்த ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணக்குள்ள இந்த ரிவைஸ் அப்டேட்டட் ஃபார்மேட்டான் எடுத்துக்கொள்றாங்க.
சரியா? ஸோ வேற திரும்ப இதில் எதுவும் பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க, திரும்ப ஒரு டேட் வந்து தராங்க. ஸோ அது உங்களுக்கு அலைச்சல். ஸோ ஸோ இந்த அப்டேட்டட் ஃபார்மட் சிங்கிள் ஃபார்மட்டில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டைப் இதை நீங்கள் எழுதணும். சரியா? உங்களோட ஃபுல் நேம், அதே மாதிரி உங்களோட மேல் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த், இபிஎஃப் இடிஎஃப் நம்பர் ஆப்ஷனல், அது நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் நம்பர், இமெயில் அட்ரஸ், என்ஐசி இதெல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி உங்களோட ஓ லெவல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ், ஏ லெவல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ், அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர், அதே மாதிரி டேட். அடுத்தது உங்களோட ஃபார்மசி, நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபார்மசிஸ்ட டீட்டெயில்ஸ். ஸோ அவர் ஃபுல் நேம் என்ன, அவர் அட்ரஸ் என்ன, அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபார்மசிஸ்ட் நேம் என்ன, அதோட அட்ரஸ். ஸோ இதை வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபில்அப் பண்ணுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு இன்டென்ச்சர் ஃபார்ம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கும் அந்த ஃபார்மசிஸ்டுக்கு ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி. சரியா? ஸோ நீங்க அந்த ஃபார்மசிஸ்டுக்குள்ள நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி அவர் இந்த ஃபார்மும் அவர் ஃபார்மசிஸ்ட் தான் ஃபில்அப் பண்றாரு. ஸோ இதுல வந்து ஃபார்மசிஸ்ட் டீடைல்ஸ் நீங்க கொடுங்க, அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதுல உங்களோட டீடைல்ஸ் கொடுங்க. அடுத்தது இதுல வந்து நீங்க ஒர்க் பண்ண போற ஃபார்மசி, அதோட அட்ரஸ். சரியா? மிச்ச ஃபார்மட் வந்து அவர் ஃபில்அப் பண்ணுவாரு. அதே மாதிரி இது கீழே வந்து ஃபார்மசிஸ்ட் நேம், அவர் என்எஸ் நேம், சிக்னேச்சர், அவருக்கு ஒரு விட்னஸ். அதே மாதிரி அப்ரெண்டிஸ் உங்களோட நேம், என்ஐசி நம்பர், சிக்னேச்சர், அதே மாதிரி உங்களோட விட்னஸ். சரியா? இதை இன்டென்ஜர் ஃபார்மையும் நீங்க ஆன்லைன் இன்டர்வியூ செலக்ட் பண்ணக்குள்ள இந்த டாக்குமெண்ட் எல்லாருமே கொண்டுட்டு போகணும். சரியா? இதை இன்டென்ஜர் ஃபார்மா உங்களுக்கு திரும்ப அனுப்புவாங்க. சரியா? ஸோ இதுல வந்து நீங்க இப்ப டபுள் சைட்ல அடிச்சிட்டீங்கன்னா வந்து இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு அனுப்பி கொள்ள முடியாமல் போகும். ஸோ சிங்கிள் ஃபார்மட்ல வந்து ஒவ்வொரு ஃபைலையும் வந்து டைப் பண்ணி கொள்ளுங்க. சரியா? சார் தான் அப்டேட்டட் ஃபார்ம்ல கரிக்குலம். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு சிட்டிசன் இருக்கணும், குட் கரெக்டர் இருக்கணும், ஓ லெவல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷோட சேர்த்து 6 பாஸ் இருக்கணும். ஏ லெவலில் வந்து ஒரு சிட்டிங்கில் வந்து 3 பாடம், இந்த கெமிஸ்ட்ரியோட சேர்த்து 3 பாடங்கள் பாஸ் இருக்கணும். பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சாக்கள் மட்டும்தானே இந்த முறை எக்ஸஸ் எலோ பண்றாங்க. முதல் பிசிக் மெக் செஞ்சாக்களும் எலோ பண்ணாங்க, இந்த முறை பயாலஜிக்கல் சயின்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் வந்து பயாலஜி இருக்கலாம், பொட்டனி இருக்கலாம், பிசிக்ஸ், ஜூலஜி, எக்ரிகல்ச்சர்ஸ், இதுகள் இருக்கலாம். சரியா? ஆனா இதுல வந்து இப்போ ஜிசிஏ ஏ லெவல் மட்டும்தான் செய்யலாமன்னா இல்லை, அது தவிர்த்து ஓ லெவல், சாரி, லண்டன் ஏ லெவல் செய்கிறாங்களும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதில் பாஸ் இருக்கிறார்கள், யூஜிசி, சாரி, எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் போய் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க எக்ஸப்ட் பண்ணி கொள்வாங்க. ஓகே. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணக்குள்ள நீங்க செலக்ட் பண்ற அந்த ஃபார்மசிஸ்ட் சிலங்கல் மெடிக்கல் கவுன்சில்ல ஆக்டிவான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அவருக்கு இருக்கணும். அதே மாதிரி அவர் ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டா இருக்கணும். வேற ஃபார்மசிஸ்டா நீங்க போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியாது. சரியா? கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்டையோ அல்லது வேற சைட்ல இருக்கிற ஃபார்மசிஸ்டையோ போய் நீங்க சிக்னேச்சர் எடுக்க முடியாது, அதை எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஆனா அவரு கட்டாயம் ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் 1 இயர் பீரியடுக்குள்ள, ஜனவரில இருந்து டிசம்பருக்குள்ள 6 அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் மாத்திரம்தான் சிக்னேச்சர் பண்ணி வச்சு கொடுக்கலாம். சரி, அதுக்கு மேல வந்து அவரு வச்சு கொடுக்க முடியாது. இதுவும் புது ரூல். ஸோ நீங்க வைக்கிற அந்த ஃபார்மசிஸ்ட்டை வந்து அவர்கிட்ட போய் 6 பேருக்கு வச்சுட்டீங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அடுத்தது உங்களோட ஓ லெவல், ஏ லெவல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி இபிஎஃப் பிடிஎஃப் நம்பர் ஆப்ஷனல். ஓ லெவல் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால இஷ்யூ பண்ண ஒரிஜினல் ஃபார்மேட் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். வேற ஃபார்மேட்டுகள் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அதை எக்ஸாம் பண்ண மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி உங்களோட நேமிங் எல்லாம் எப்படி என்ஐசியில் இருக்கோ அதே மாதிரி ஓ லெவல் சர்டிஃபிகேட்ல இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு எண்டிங்ல எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் அதையும் எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து பண்ண வேண்டிய 3500 பே பண்ண வேண்டி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணக்குள்ள இந்த நான் மேலே சொன்ன அந்த இன்டென்ஜர் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட பேமெண்ட் ஸ்லிப்லேயே கூட டிரெக்டாக போய் பே பண்ணுங்க. இந்த ஏடிஎம்ல வந்து பே பண்ணாதீங்க, சிடிஎம்ல பே பண்ணாதீங்க. டிரெக்டா பீப்புள்ஸ் பேங்க் தனி, யா, ஸோ பிஓசி பேங்க்ல போய்
இந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணி அந்த ஸ்லிப்பில் எழுதி கொடுத்து அதில் எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி டேட்டையும் அந்த சீலையும் பண்ணி எடுக்கு. சரியா? ஸோ அதெல்லாமே சப்மிட் பண்ணக்குள்ள ஆன்லைன் சப்மிட் பண்ணவும் சரி, டேரெக்டாக சப்மிட் பண்ணக்குள்ளேயும் அந்த ஃபார்மேட் தான் நீங்கள் கொண்டு போகணும். சிடிஎம்ல பே பண்ணுறத வெயிட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று இருக்கணும், ஏழு சர்டிஃபிகேட். அதே மாதிரி என்வலப் கொண்டும் ஒட்டி கொண்டு போகணும். ஸோ இந்த ஏன் என்வலப் பண்ணி கொண்டு ஒட்டி கொண்டு வரேன்னா உங்களோட இன்டென்ஷன் ஃபார்மை அவங்க திரும்ப எகெயின் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. சரியா? அதே மாதிரி ஒரு எஃபிடேட்டிவ் வந்து கொடுக்கணும். இதை ஒரு ஜேபி ஒரு ஆள்கிட்ட போய் உங்களோட ஃபுல் நேம், அதே மாதிரி உங்களோட என்ஐசி நம்பர், அதே மாதிரி அட்ரஸ் இதெல்லாம் சிக்னேச்சர் பண்ணி ஒரு எஃபிலேட்டிவ் ஃபார்ம், அதாவது நீங்கள் ஒரு ஆஹ், வேற சைட்ல, அதாவது கவர்மெண்ட் செக்டர்லயோ அல்லது பிரைவேட் செக்டர்லயோ நீங்க ஒரு வேற ஒர்க் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு நீங்க இதைத்தான் ஃபாலோ பண்றீங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்கன்னா, டிகிரி செய்றீங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஆஹ், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காகத்தான் நீங்க வேற ஒரு ஒர்க்கும் பண்ணல, உங்களுக்கு ஒரு இபிஎஃப் விடிஓ நம்பர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு ஜேபி ரால்ட செயின் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை டெவலப் பண்ணி இதில் தமிழ் சிங்களம் 3 ஃபார்மேட்டும் இன்னைக்கு. ஸோ இதை இந்த எஃபிடேட்டிவ் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி இதுவும் நீங்க எக்ஸாம் போகக்குள்ள, இன்டர்வியூ போகக்குள்ள இதை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரோசஸ் ரேஷன் ஆகிறதுக்கு. ஸோ இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் புக் தருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற அந்த டைமில் வந்து அதை ஃபில்அப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு டோட்டல் 5 அட்டெம்ப்ட் இருக்கு. வித்தின் 7 இயர்ஸுக்குள்ள நீங்கள் அதை அட்டெம்ப்டை வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியும். நீங்கள் அட்டெம்ப்ட்களை பாதுகாக்கணுமா நீங்கள் மெடிக்கல் கொடுக்க வேண்டி வரும். ஸோ ஓவரால் மார்க்ஸ் வந்து 40 மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எம்சிக்யூ பார்ட் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி எஸ்சிக்யூ பார்ட் இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேப்பர் கிளாஸும் நடக்கும், உங்களுக்கு தியரி பார்ட் ஃபெஸ்ட்டுக்கு போகும். ஓகே, ஃபைன். ஸோ கிளாஸஸ், மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட சேர்த்து ரிஃபாதாங்கிற அவங்களும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மிச்ச மிச்ச சப்ஜெக்டில் சில சில வேறு லெக்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ உனக்கு ஓவரால் ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, டிலே பண்ணாமல். அதே மாதிரி ஃபார்மசிஸ்டோராலையும் எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஹெல்ப் வேணும்னா கண்டக்ட் பண்ணுங்க. நான் யாருமே இருந்தால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டவுட்டுகள் எதுவும் இருக்கா? செக் பாக்ஸ்லையும் போடலாம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால். இந்த இதுல நான் என்னண்டா ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன்ல எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த லாக் புக் வர இல்ல அதை விளக்கம் என்ன மாதிரி ஏரியாண்ணே? லாக் புக் வந்து உடனே தர மாட்டாங்க. இப்போ எக்ஸாமினேஷன் நீங்க போகக்குள்ள அல்லது இடையில வந்து உங்களுக்கு சம்டைம் நீங்க ஒரு மெயில் ஐடி போடுங்க, லாக் புக் எடுக்கணும்னு சொன்னா. இப்போ நீங்க இன்டர்வியூ ஸ்லாட் போற டைம் உங்களுக்கு லாக் புக் கிடைக்காது. சரியா? ஒரு டைம் ஒரு டேட் வந்து தருவாங்கல்ல லாக் புக் எடுக்கிறதுக்கு சொல்லி, அல்லது நீங்க ஒரு மெயில் போட்டீங்கன்னா எஸ்எல்எம்சிக்கு அதில் எப்போ எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நோட் புக் வந்து எப்ப எடுக்கிற? விலங்கல. நோட் புக் சொன்னீங்க, அது எப்படி எடுக்கிற? ஓ, ரெக்கார்ட் புக்கை வந்து இவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க, மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெக்கார்ட் புக் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் என்றால் எக்ஸாமினேஷன் நீங்கள் போவீங்க எக்ஸாமுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 20 மந்த் கம்ப்ளீட் பண்ணி அந்த டைம்ல ரெக்கார்ட் புக் சப்மிட் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த பீரியடுக்கு இடையில வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் புக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் வந்து உங்களுக்கு ஒரு
உங்களோட நீங்க சொன்ன அந்த இமெயில் ஐடி கொடுக்கக்குள்ள உங்களோட இமெயிலுக்கு போஸ்ட் அப் பண்ணுவாங்க, அல்லது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் எப்போ வந்து கோட் புக் எடுக்கணும்னு சொல்லி. சரியா? ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும், இல்லை அவங்க இமெயில் மூலமா உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி செய்யணும், எப்போ வந்து எடுக்கணும்னு சொல்லி. ஸோ நான் அதை நான் அப்டேட் பண்ணேன், இல்லாத நீங்க ஒரு மெயில் போட்டு அவங்ககிட்ட கேட்டாலும் எப்போ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது பெருசா ஒன்றும் இல்லை. அதுல வந்து உங்களோட ஃபார்மஸில் நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள வந்து என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது, அதில் ப்ரிஸ்கிரிப்ஷன்ல நேம் என்ன, மருந்துகள் என்ன, அப்படி 100 ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க டிஸ்பென்ஸ் பண்ணதை அதை நோட் பண்ணி எடுக்கணும். சரியா? ஸோ அது ஒரு கஷ்டமான வேலை இல்லை, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதுல இருக்கி. ஸோ நான் அப்படி ஃபில்அப் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதை பார்த்து நீங்க அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஓகே. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல ஒரு இஷ்யூ உங்களுக்கு வராது. சரியா? இதே நீங்க எடிஷனலா செய்யற விஷயம்தான். ஸோ யூனிவர்சிட்டி, நான் யூனிவர்சிட்டி விரும்பி நீங்க எட் பண்ணுங்க. நான் எட் பண்றதுல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஆனா வெயிட் பண்ணிக்கொள்ளன்னு அர்த்தம். இதைத்தான் நீங்க ஃபுல் டைம் செய்றீங்கன்னு சொல்லி காட்டிக்கொள்ள நல்லது. ஓ, பிடிஎஃப் நான் சொன்னது, நான் அனுப்பினேன் நான் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ண நீங்களும் ஃபில்அப் பண்ணணும், மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டும் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதையே கொண்டுட்டு தான் இன்டர்வியூல கொண்டுட்டு போகணும். அந்த ஃபில்அப் பண்ண ஃபார்மட்டையும் நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து சப்மிட் பண்ணணும். அப்டேட்டட் டாக்குமெண்ட்ல வந்து அதுவும் கேட்டுருப்பாங்க உங்களுக்கு. 20 மந்த் ஸ்டார்ட் அப் ஆகிறது இந்த மந்த்ல இருந்தா, தென் எக்ஸாம் வில் பி நெக்ஸ்ட் இயரா. ஸோ 20 மந்த் வந்து எப்போ ஸ்டார்ட் அப் ஆகும்ன்றா, நீங்க இப்போ ரெஜிஸ்டர் ஆகிறீங்க, ரெஜிஸ்டர் ஆகி இன்டர்வியூஸ்ல டேட் ஒன்று எடுப்பீங்க நீங்க. அந்த டேட்ல இருந்து உங்களோட 20 மந்த் ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ அதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா வந்து 20 மந்த் முடிய உங்களுக்கு எக்ஸாமினேஷன் செட் பண்ணதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த பீரியடுக்குள்ள தான் நீங்க ஃபார்மசியில அப்ரெண்டிஸா ஒர்க் பண்றதும் சரி, தியரிக்கு ரெடி ஆகுறதும் சரி. சரி, அந்த பீரியடுக்குள்ள நீங்க தியரியை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஷானு, நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தரேன் 7 மாசம். இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறது அவ்வளோ ஹார்டான விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்க யூனிவர்சிட்டிக்கு செஞ்ச மாதிரி தான். உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்து ப்ரைஸில் லாகின் ஆகுறது. லாகின் ஆனது அப்புறம் நீங்க அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்றது மட்டும்தான். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அடிக்கின்ற கண்டக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. வேற எதுவும் இருக்கா? நம்ம கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆகும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். வேற எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ள முடியும். இல்ல இல்ல, பிடிஎஃப் ஃபில் பண்ணி தான் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதோட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுங்க. கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்டர்வியூ ஸ்லாட் டேட் எடுத்தா அதுக்கும் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு, கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இன்டர்வியூ டேட்டுக்கு டைம் எடுக்கல. நிறைய பிள்ளைகள் ஆல்ரெடி அந்த டைமை வந்து எடுத்துட்டாங்க. சரியா? இன்டர்வியூ ஸ்லாட் டேட். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ ஸ்லாட்
டைம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க வேறொரு டைம் அந்த மந்த் முடிஞ்சு வேறொரு டைம் அடுத்த மந்த்துக்கு தான் அந்த சைக்கிள் ஓப்பன் பண்ணி டேட் எடுக்கிறது தந்தாங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் இன்டர்வியூ டேட் எடுக்கலுமோ அவ்வளோ குயிக்காக செய்யுங்க. பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணக்குள்ள இப்போ ஃபார்மசிஸ்ட் கிடைக்கலன்னா டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் அப்லோட் பண்ணி வைங்க. நீங்கள் ஆன்லைன் இன்டர்வியூக்கு போகக்குள்ள ஃபார்மசிஸ்ட் கிடைக்காட்டியும் அந்த பீரியடுக்குள்ள ஃபார்மசிஸ்ட்டை கண்டுபிடிச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். எவ்வளோ குயிக்காக இந்த ஆன்லைன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இயலுமோ அதை பண்ணி வைங்க இப்போவே. அதை நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ வேறு டவுட் எழுதிக்க. வேறு டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். இப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக்கில் இருந்தாலும் சொல்லலாம், குரூப்லையும் போடலாம். ஓ, கிளாஸஸ் ரெக்கார்டிங் தருவேன். நான் அந்த ஆன்லைன் செஷனை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதில் லிங்க்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் மற்ற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஃபைன். வேறு டவுட் இல்லைன்னா நான் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். மேலதிகமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் வந்து இந்த கண்டக்ட் நம்பர் இருக்கு. ஸோ அதன் மூலம் கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ்.